ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, ராமச்சந்திரன் லக்ஷ்மி கிட்ட நீங்கள் எல்லாரும் அவனை நல்லவன் சொல்கிறதுக்கு அவன் என்னம்மா உங்கள் குடும்பத்துக்கு பண்ணிட்டான்னு கேட்க, மாமா மாறன் மாமா பண்ண நல்லது என்னதுன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு பிருந்தா சொல்கிறாங்க. அப்படி அவன் என்னம்மா நல்லது செஞ்சான்னு ராமச்சந்திரன் கேட்க, மாறன் பிருந்தாவை பார்த்து சொல்லாதன்னு தலையாட்டுறாரு. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு ராமச்சந்திரன் சொல்ல, மாமா எனக்கு தெரிஞ்சதை நான் வெளியே சொன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதியே தலைகீழா மாறிடும்னு பிருந்தா அவங்களோட மனசுல நினைக்கிறாங்க. அண்ணன் அப்படியே கண்மணியையும் ராகவன் மாப்பிளையும் நான் விருந்துக்கு கூட்டிட்டு போறேன்னு லக்ஷ்மி சொல்ல, அது அவங்களோட விருப்பமா, இதுல யாரையும் என்னால கட்டாயப்படுத்த முடியாது, அவங்க வந்தா நீ தாராளமா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்புறமா கண்மணி கிட்ட லக்ஷ்மி அம்மா, இங்க பாரு கண்மணி, அதான் உன் மாமனாரே சம்மதம் சொல்லிட்டாரு, நீயும் வந்துருன்னு சொல்றாங்க. அவர் எங்க சம்மதம் சொன்னாரு, அவங்க ரெண்டு பேரையும் தண்ணி தெளிச்சு விட்டது மாதிரி எங்களையும் தண்ணி தெளிச்சு விடட்டுமான்னு சொல்லாம சொல்லிட்டு போறாருன்னு கண்மணி சொல்றாங்க. அப்புறமா லக்ஷ்மி மாறனையும் வீராவையும் விருந்துக்கு இன்வைட் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குமான்னு வீரா கேட்க, பின்ன கல்யாணம் ஆகி வந்த புது மாப்பிள்ளைய விருந்து கூட வைக்காம வாசல்ல இப்படி நிக்க வச்சிருக்கீங்களேன்னு போற வரவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசினாங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் எங்க மாப்பிள்ளைய நாங்க எப்படி வச்சிருக்கோம்னு காட்ட வேண்டாமான்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, ஆமா ஆமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், டே மாறா விருந்துக்கு வரேன்னு சொல்லுடான்னு வள்ளி சொல்றாங்க. வீரா கண்மணியை பார்த்துக்கிட்டே, அம்மா நீ சொல்றதும் சரிதான், மற்றவங்க எல்லாருக்கும் நாங்க நல்லா இருக்கோம்னு தெரியப்படுத்தணும்னா இந்த மாதிரி விருந்து வச்சாதான் தெரியும், சரிம்மா நாங்க கண்டிப்பா வந்துடுறோன்னு வீரா லக்ஷ்மி கிட்ட சொல்ல, சரிம்மா மாப்பிள்ள நீங்களும் கண்மணியை கூட்டிட்டு வந்துருங்கன்னு ராகவனை பார்த்து லக்ஷ்மி சொல்லிட்டு போறாங்க. வடிவு கண்மணியுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. விடுங்கத்த, எதுக்காக என்னங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கண்மணி கேட்க, உங்கள் அம்மா வந்து விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு நீ ஏண்டி என் மேலே கோவப்படுறேன்னு வடிவு கேட்க, பின் என்ன அத்தை, என் தங்கச்சி என்னை பார்த்து சிரிக்கிறா, என்னை ஜெயிச்சுட்டதான் நினைக்கிறா, என் தங்கச்சியை எனக்கு எதிராக நிற்க விட்டு அந்த வள்ளி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை, ஆமாம் என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்கன்னு கண்மணி கேட்க, இங்கே பாருடி உங்கள் அம்மா விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்களே நீ அங்கே போறியான்னு கேட்க, நான் எதுக்காக போகணும்னு கண்மணி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேளு, நீ கண்டிப்பாக அந்த விருந்துக்கு போகணும்னு வடிவு சொல்கிறாங்க. எப்படி அத்தைன்னு கண்மணி கேட்க, இங்கே பாரு உன் தங்கச்சி சொல்கிறது மாதிரி அந்த மாறனும் அவளும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா இல்லையான்னு அவங்க கூடவே இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும், நீ அதனால் உங்கள் வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிற நீ கூட இருந்து பார்க்கும்போது உனக்கு புரியும், அதனால நான் சொல்றபடி நாளைக்கு நீ அவங்க கூட விருந்துக்கு போன்னு கண்மணி கிட்ட சொல்ல கண்மணியும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல மாறன் கட்டில்ல உட்கார்ந்துருக்காரு. அவரை தாண்டி வீரா போகும்போது பாய் தடுக்கி கீழே விழ போறாங்க. அப்ப மாறன் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டும் போகுது. மாறன் தாங்கி பிடிச்ச பொசிஷன்லயே நிக்கிறாரு. வீரா மாறனை சுண்டி கூப்பிடுறாங்க. ஆமா இது கனவு இல்லையே, நீ எப்ப என் கையில இருந்து எழுந்தன்னு மாறன் கேட்கிறாரு. இப்போ எதுக்காக நீ என்னை தாங்கி பிடிச்சேன்னு வீரா கேட்க, நீ என் பொண்டாட்டி, நீ கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் தாங்கி பிடிச்சேன்னு மாறன் சொல்கிறாரு. நான் கீழே விழுந்தாலும் கூட நானே எழுந்திருச்சிருப்பேன், ஆனால் என்னை தாங்கி பிடிக்கன்னு சொல்லி இப்படி தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, வெளியில் நடக்கிறது எல்லாமே நடிப்பு தான், அதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உள்ள அத்துமீறணும்னு நினச்ச அப்புறம் இந்த வீரா யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, எப்படா விடியும் இந்த ரூம்லேருந்து வெளியே போகலான்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன், உன்கிட்ட சொல்கிறதுக்கு நானே இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்னு வீரா கோவமாக வெளியே போகிறாங்க. மாறன் அவரோட மனசில், நீ வெளியில் நடிக்கிறல வீரா, இதுவே எனக்கு போதும், கண்டிப்பாக இதை வச்சே நான் என் காதலை உனக்கு புரிய வச்சிருவேன், நீ என்னை ஏற்றுப்ப வீரா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்கிறாரு. காலையில் கண்மணி அவங்களோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. என்ன இந்த ரெண்டு பேரையும் இன்னும் காணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறத பிருந்தா கவனிக்கிறாங்க. என்னக்கா மாறன் மாமாவையும் வீரா அக்காவையும் எதிர்பார்த்து நீ வெயிட் பண்ணி நிற்கிறியான்னு கேட்க, அவங்களுக்காக எதுக்கு நான் வெயிட் பண்ணி நிற்க போகிறேன்னு கண்மணி கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு தெரியும், நீ இந்த விருந்துக்கு வரமாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொன்ன, இப்போ வந்திருக்க, இப்போ வாசலில் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க, நீ எதுக்காக எட்டி பார்க்குறன்னு எனக்கு புரியுதுன்னு பிருந்தா சொல்ல, போடி உள்ளன்னு கண்மணி கோவப்படுறாங்க. அப்போ ராகவன் கையில் மளிகை சாதனத்தோட வராரு. என்னங்க இதெல்லாம்னு கண்மணி கேட்க, இல்லை இன்னைக்கு மாறனுக்கும் வீராக்கும் விருந்துன்னு சொன்னாங்கல்ல, அதான் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு ராகவன் சொல்ல, நான் உங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா, தம்பின்னு சொன்னதும் உடனே போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்லன்னு கண்மணி ராகவன் கிட்ட கோவப்படுறத லக்ஷ்மி பார்க்குறாங்க. என்னடி கண்மணின்னு கேட்க, மா இவர் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள, அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன் சின்ன பொண்ணுக்கும் உன் மருமகனுக்கும் வேலை செய்கிறதுக்காகவா இவர் இங்கே வந்திருக்காருன்னு கண்மணி கேட்கும்போது, என்னடி பேசுகிற, நீ விருந்துக்கு வரும்போது வீரா தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா, இப்போ நீ தானடி எல்லாமே செய்யணும்னு லக்ஷ்மி சொல்ல, என் தங்கச்சி மட்டும் வந்தா நானே எல்லாத்தையும் செய்வேன்,
ஆனால் கூட வர்றது மாறனாச்சுதே, அவனுக்கு எதுக்கு நான் செய்யணும்னு கண்மணி கோவப்படுறாங்க. சரி, அந்த சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் நான் கழுவிக்கிறேன், நீ அந்த மீனையும் எறாவையும் கொஞ்சம் கழுவி கொடுத்துறேன்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, நானா விருந்துக்கு கூப்பிட்டேன், நீ தானே கூப்பிட்ட, நீயே பார்த்துக்கோன்னு கண்மணி சொல்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வீராவும் மாறனும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. மாறனை பார்த்ததும் பிருந்தா சந்தோஷமா மாமா வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்றாங்க. அப்புறமா வீராவை பார்த்து உள்ளே வாக்கான்னு சொல்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இதில் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. எதுக்கத்த இந்த ஃபார்மாலிட்டிஸ்லான்னு மாறன் கேட்க, இல்லை மாப்பிள்ள, எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, நான் ஆர்த்தி எடுத்து தான் உள்ளே கூப்பிடணும்னு ஆர்த்தி எடுக்கிறாங்க. லக்ஷ்மி ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா நானும் ஆர்த்தி எடுப்பேன்னு பிருந்தாவும் எடுக்கிறாங்க. அப்புறமா மாறன் கிட்ட தட்டில் காசு போடுங்க மாமான்னு கேட்க, மாறனும் பணம் எடுத்து போடுறாரு. லக்ஷ்மி அம்மா கண்மணி கிட்ட வீராவையும் மாப்பிள்ளையும் உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, எனக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்மணின்னு வீரா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உனக்காக வரலன்னு சொல்லிட்டு கண்மணி உள்ளே போகிறாங்க. அப்புறமா மாறன் ராகவனை பார்த்து, என்ன ராகவா, கையில் மளிகை சாதனம்லாம் செம்மையாக இருக்குது, வீட்டில் அப்பா சொன்னதுனால என் கூட பேச மாட்டேன்னு இருந்துட்டு இப்போ விருந்துன்னு சொன்னதும் தம்பி மேலே பாசத்தை கொட்டுறியேன்னு மாறன் கேட்க, ராகவன் அமைதியாக நிற்கிறாரு. ஆமாம் தம்பி, மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்கன்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, ஆமாம் இன்னைக்கு சமையல் யாருன்னு மாறன் கேட்குறாரு. நானும் கண்மணியும் சேர்ந்து சமைச்சிரோன்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு அத்தை, நீங்கள் எதுக்கு சமைக்கணும், நான் சமைக்கிறேன், நான் தான் ஏற்கனவே இந்த வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்கேனே, அதனால நானே சமைக்கிறேன்னு மாறன் சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ளை, உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுட்டு உங்களையே சமைக்க சொன்னா எப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, இதில் என்ன அத்தை இருக்குது, நானே சமைக்கிறேன், என்ன சொல்கிற வீரான்னு மாறன் கேட்க, ஆமாங்க, நீங்கள் சமைச்சா இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பாடு கேட்டு நம்ம வீட்டு வாசலில் தான் வந்து நிற்பாங்க, என்ன நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமைக்கணும்னு வீரா சொல்ல, அப்படி சொல்லிடி என் செல்லோன்னு வீராவுடைய தோளில் மாறன் கை போடுறாரு. அப்புறமா வீரா மாறனை பார்த்து கையெடுன்னு மெதுவாகவே சொல்கிறாங்க. மாமா, இன்னைக்கு நீங்கள் சமைக்கும்போது நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன்னு பிருந்தா சொல்ல, அப்படி சொல்லிடி என் செல்லக்குட்டின்னு மாறன் சொல்கிறாரு. சரிங்க மாமா, வாங்க உள்ளன்னு சொல்லி பிருந்தா மாறனுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வா வீரா, இது நம்ம வீடு தான் சொல்லிட்டு மாறன் உள்ளே போகிறாரு. சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே மாறன் முன்னாடி இருக்குது. ஏதோ குறையுதேன்னு மாறன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பிருந்தா அவங்க கையில் ஒரு துண்டோட வராங்க. என்ன மாமா, எதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஏதோ குறையிறது மாதிரி இருக்குது பிருந்தான்னு சொல்ல, இதுதான் மாமா புடிங்கன்னு சொல்லி அந்த துண்டை கொடுக்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு மாறனும் அந்த துண்டை வாங்கி தோளில் போட்டுக்கிறாரு. பிருந்தா மாறனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ மாறனுக்கு அவர் இதுக்கு முன்னாடி சமைக்கும்போது பிருந்தா எரிஞ்சு விழுந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதை நினச்சி பார்த்து கண் கலங்குறாரு. என்ன மாமா, ஏன் கண் கலங்குறீங்க, நீங்கள் தக்காளி தானே அறிகிறீங்க, அதுக்கு எதுக்கு கண் கலங்குதுன்னு கேட்க, இல்லை பழசை நினச்சி பார்த்தேன், ஆனந்த கண்ணீர் வருதுன்னு மாறன் சொல்ல, என்னாச்சு மாமான்னு பிருந்தா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதன்னு மாறன் சொல்கிறாரு. வீராவும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ வீரா கிட்ட லக்ஷ்மி அம்மா, பாரு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீ இத்தனை நாளும் ஒதுக்கி வச்சிட்டியேன்னு கேட்க, ஆமாம் தப்புதான்னு வீரா சிரிக்கிறாங்க. இதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கலான்னு மாறன் அவரோட மனசில் நினைக்க இந்த எபிசோட் முடியுது.